ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் ஜிஎஸ்சில் பாலிட்டிக்கான 9ஆம் வகுப்பு 2வது லெசன் தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன படித்தோமோ அதெல்லாம் சேர்ந்தாப்பில் 9ஆம் வகுப்பு முதல் பாடம் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ இந்த பாடமே எப்படி இருக்குன்னா அதே போல் தான் இருக்குங்க. அந்த தேர்தல்னால் என்ன, எப்படி நடக்கும், யார் நடத்துவா, அரசியல் கட்சிகள் யார், அவங்க எப்படி வந்து செலக்ட் பண்ணப்படுறாங்க, அழுத்த குழுக்கள்னால் யார், அவங்களோட வேலைகள் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்தாப்பில் ஒரே இடத்துல இப்போ 6ஆம் கிளாஸில் ஒன்று படிச்சிருப்போம், 7ல் ஒன்று படிச்சிருப்போம், 8ல் ஒன்று படிச்சிருப்போம். இப்போ அது எல்லாத்தையுமே ஒரே இடமா சேர்த்து நம்ம இங்கே படிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பாயிண்ட் புதுசாக படிக்க போகிறோம். அவ்வளோதாங்க இந்த பாடம். உங்களுக்கும் நம்மளோட ஜிஎஸ் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்பயும் வந்து ஒன்றும் கெட்டு போகலை, இன்னும் ரொம்ப லேட்டாலாம் ஆகலை. சீக்கிரமாக இப்போவே 9th ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாலிட்டிக்கான 6, 7, 8ஆம் வகுப்பு தான் முடிஞ்சிருக்கே தவிர மற்ற யூனிட் எல்லாமே இன்னும் இருக்குது. இன்னும் நமக்கு 6 யூனிட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிட்டிலே 6ஆம் வகுப்பு 7, 8 இது மட்டும்தான் நம்ம முடிச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு 2 நாள் நீங்கள் உட்காந்திங்கனாலே டக்குன்னு முடியக்கூடிய ஒரு போர்ஷன்ஸ். ஏன்னா படித்ததே தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதனால் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இதுக்கப்புறமா இன்னும் யோசிக்காமல் டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா 10th வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். 10th ஒரு நாளைக்கு 2 நாள் வந்து ஒரு பாடத்துக்கு 2 நாள் டைம் கொடுத்து தான் நம்ம நடத்தவும் போகிறோம், டெஸ்ட் வைக்கவும் போகிறோம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இருந்து படித்தா தான் ஜிஎஸும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகேங்க. பாடத்தோட பேர் வந்து என்னதுங்க, தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். சரி, ஸ்ட்ரெயிட்டாக பாடத்துக்குள்ளே போயிடலாமா. இந்தியாவில் தேர்தல் முறை வந்து எப்படி இருக்கும், இந்தியாவோட தேர்தல் வந்து எந்த நாட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட அரசியலமைப்பு இருக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நாடாளுமன்றத்தையும் நம்ம எங்கேருந்து தான் ஃபாலோ பண்ணுறோம், இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் நம்மளோட தேர்தலையும் இங்கிலாந்து நாட்டோட முறைப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க. நம்மளோட அரசியலமைப்பு வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, ஜனவரி 26, 1950 நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ இருந்து தான் நம்மளோட நாடு குடியரசு நாடாக வந்து வழங்கிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போது இந்திய அரசியல் தேர்தல் இருக்கு இல்லைங்களா, இந்திய அரசியலமைப்போட தேர்தல் இருக்கு இல்லைங்களா, அது சட்டப்பிரிவில் எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 15. நான் ஆல்ரெடி வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, குடியுரிமைங்கிறது வந்து பகுதி 2ல் இருக்குது. அந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா. அதே போல் இந்த அரசியலமைப்பில் அரசியல் பற்றின விதிகள்லாம் எதில் இருக்குன்னா 15. ஓகேங்களா. பார்ட் 15 வந்து நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு. விதி வந்து எதுலேருந்து எது வரையும், அதாவது சட்டப்பிரிவு இருக்கு இல்லைங்களா, அது எதுலேருந்து எது வரையும்னா 324 329 வரைக்கும் இந்த தேர்தல் முறையை பற்றி நமக்கு விளக்கமாக சொல்லுது. ஓகேங்களா. ஓகேங்க. இப்போது நமக்கான இந்தியாவில் தேர்தலை நடத்தக்கூடிய ஆணையம் எது, இந்திய தேர்தல் ஆணையம். அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை அமைக்கிறதுக்கான விதி வந்து எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 324. சரிங்களா. இதன்படி இந்தியாவில் இந்திய தேர்தல் ஆணையத்தை நியமிக்கலாம், அந்த ஆணையத்தை செயல்படுத்தலாம். ஓகேங்களா. அந்த ஒரு விஷயம். சரி, இப்போது அதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் வந்து இருப்பாங்க. தலைமையில் ஒருத்தரும் அவருக்கு கையுதவியாக 2 பேர். ஓகேங்களா. அப்போ மொத்தத்துக்கு எத்தனை பேர் தான், 3 பேர். தலைமை அதிகாரி ஒருத்தவர், அவர் கூட இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் 2 பேர், மொத்தமே 3 பேர் தான் இருக்கணும். சரிங்களா. சரி, பாராளுமன்றம் தேர்தல் இருக்கு இல்லைங்களா, பார்லிமெண்ட், அது சம்மந்தமான விஷயங்களை வந்து யார் வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றமே சட்டங்களை இயற்றலாம். சரிங்களா. அப்போ மத்தியத்துக்கு தேவையான தேர்தல் விதிகளை யாரை இயற்றலாம், அந்த பார்லிமெண்ட்டை இயற்றலாம். ஸோ அதே போல் இப்போ மாநிலத்துக்கு யாருங்க அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டசபையை வந்து இந்த சட்டங்களை இயற்றலாம் அப்படிங்கிற விதிகளும் நமக்கு இருக்குது. சரிங்களா. சரி, நம்ம ப்ரீவியஸான லெசன்லேயே படித்தோம் இல்லைங்களா, பிற்கால சோழர்கள் காலத்தில் குடவோலை முறைங்கிற தேர்தல்கள் வந்து நடந்திருக்கு. குடவோலை முறைப்படி தேர்தல்கள் வந்து நடந்திருக்குங்கிறத பார்த்தோமா. அதுதான் தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை எனும் வழக்குப்படி கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த தேர்தல் மூலமாக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த பாடம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ பாடம் முடியலை, இந்த பாடத்தோட கருத்து வந்து அவ்வளோதான்னு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இங்கே வந்திருக்கு. சரி, நம்ம நாட்டோட தலைவர் வந்து யாருங்க, அரசாங்கத்தோட தலைவர் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர், பிரதமர். இவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இருக்காங்க இல்லைங்களா, மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் தான் யார், பிரதமர் அப்படிங்கிற விஷயம். நம்ம இது நமக்கு ஆல்ரெடி வந்து 6thலேருந்தே நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா, அதை பற்றி இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஜனவரி 25ஆம் தேதியை தான் என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய வாக்காளர் தினம். நம்ம இருக்கோம்
இல்லைங்களா, வாக்காளர்கள்லாம் இருக்கோம் இல்லைங்களா, நமக்கான தேசிய தினம் என்னதுன்னா ஜனவரி 25. வாக்காளர்கள் தினம் என்னைக்கு? ஜனவரி 25. ஓகேங்களா, ஜனவரி 25 வாக்காளர் தினம். ஜனவரி 26 வந்து என்னதுங்க? குடியரசு தினம். ஜனவரி 26 அந்த குடியரசு தினம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு அடுத்து வந்து என்னது? பாசறைக்கு திரும்புதல்ங்கிற ஒரு தினம் வந்து கொண்டாடுறாங்க இல்லைங்களா. இதை நம்ம சின்ன கிளாஸில் படித்தோமா? ஓகே, இந்த மாதிரி டேட்ஸ் படிக்கும்போது இது கூட சேர்ந்து வரக்கூடிய டேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா, சரிங்க. பேஜ் முடிஞ்சிருச்சு. மொத்தமே இந்த பாடத்தில் 5 பக்கங்கள் தான். ஒரு பக்கத்தை நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோமா? அடுத்தது நோட்டா. நோட்டானா என்னதுங்க? இப்போது வாக்காளர்களுக்கு அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் போட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள யார் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இவங்க யாரையுமே எனக்கு வந்து தேர்ந்தெடுக்கணுங்கிற விருப்பமே இல்லைங்க. அந்த போட்டியாளர்களில் யாரையுமே வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா யாருங்க வந்து எதங்க அமுக்கலாம்? நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த வருடத்துலேருந்து நம்ம இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2014 வருடத்துலேருந்து நம்மளோட பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, சார் ஆக்சுவலாக நோட்டாங்கிற பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. 2014 பொது தேர்தலிருந்து முதலாக நோட்டா அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு அப்படிங்கிறது நம்மளோட இந்தியா. அப்போ இங்கே என்னதுங்க? 2014 வருஷம் இங்கே என்ன நீங்கள் மார்க் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை. அதாவது நம்ம வந்து ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்போம். இப்போ எந்த கட்சிக்கு ஓட் பண்ணணுமோ அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணியிருப்போம். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள மாதிரி இருக்கும் ஒரு இது. அது வந்து என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ண சின்னம் வந்து அங்கே அப்படியே பிரிண்ட் ஆகி இப்போ ஏடிஎம் மிஷின்லேருந்து வெளியே வரும் பார்த்திங்களா, நம்மளோட ரெசிப்ட் வரும் இல்லையா, அதே போல் அந்த சின்னம் அப்படியே வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே விழுந்துடும். நம்ம அமுக்குனது தான் அங்கே விழுந்திருக்கா ஓட்டு அப்படிங்கிறத சரி பார்க்கறதுக்காக ஒரு மிஷின், அதுதான் வந்து விவிபிஏடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து எங்கள் 2014 வருடத்தில் தான் நமக்கு பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகேங்க, அவ்வளோதான். கீழே அடுத்து எதுவுமே கிடையாது. அடுத்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தேர்தல் வகைகள். இந்தியாவில் மொத்தமாக 2 வகையாக தேர்தல் வந்து இருக்குது. ஒன்று நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். ஸோ நேரடி தேர்தல்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். மக்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் நேரடியாக அவங்க வந்து எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடியதான் நேரடி தேர்தல். மறைமுக தேர்தல்னால் உங்களுக்கே தெரியும், நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அவங்களுக்குள்ள யார் வேணும் அப்படிங்கிறவங்கள சூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் என்னதுங்க? மறைமுக தேர்தல். ஐயோ புரியலையேங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேரடி தேர்தல்னால் மக்கள் எல்லோரும் நேரடியாக போய் என்ன பண்ணணும்? ஓட் பண்ணணும். அதுதான் என்னதுங்க? நேரடி தேர்தல். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எம்பி எலெக்ஷனுக்கு போய் நம்ம ஓட் பண்ணுவோம், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போய் நம்ம ஓட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்மளோட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வரும், அதுக்கு நம்ம போய் வந்து ஓட் பண்ணுவோம். இது எல்லாமே என்னது? நேரடி தேர்தல். சரிங்களா, சரி. இப்போ இது அதுங்களே வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்பி, எம்எல்ஏ, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? போய் டைரெக்டாக ஓட் பண்ணி நமக்கு தேவையான பிரதிநிதிகளை என்ன பண்ணுவோம்? தேர்ந்தெடுப்போம். இதில் நிறைகள் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு தேவையான பிரதிநிதிகளை நம்மளே வந்து சூஸ் பண்ணுறனால மக்களாட்சி வந்து வலுவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட விழிப்புணர்வு, அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து நல்லபடியாக வேலை செய்யணுங்கிற விழிப்புணர்வு அவங்களுக்கும் இருக்கும், அரசியல் பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து மக்களை வந்து அரசியலில் ஈடுபடுத்துறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. குறைகள்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிகமான செலவு வந்து செய்ய நேரிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து எழுத்தறிவு இல்லாதவங்களுக்கு இது ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, பணம் கொடுத்தா வாங்கிட்டு ஓட் போடுற மாதிரி. இல்லை அப்படின்னா அவங்களோட போலியான பிரச்சாரங்கள் எது என்னன்னு பிரித்து ஆள தெரியாமல் அந்த மாதிரி வந்து நிறைய ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேரடி தேர்தல் வந்து நிறைய இடங்களை நடத்துகிறனால ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃப்ளெக்சிபிளாக மக்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஒரு சுதந்திரமாக நியாயமான தேர்தல் முறையை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு இயலலை. இப்போ வரைக்குமே அதை வந்து பண்ண முடியலை. ஏன்னா நிறைய இடங்களில் நடக்கிறனால முழுமையான ஒரு கட்டுக்கோப்பாக வந்து நடத்த முடியலை அப்படிங்கிறது ஒரு குறையாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து வாசித்து பார்த்துக்கோங்க. அடுத்து மறைமுக தேர்தல்னால் என்னதுங்க? இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சோம் இல்லைங்களா, எம்பி, எம்எல்ஏ, உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து யார்? நம்மளோட பிரதிநிதிகள். சரிங்களா, ஸோ இந்த பிரதிநிதிகள் அடுத்த கட்ட தேர்தல்களுக்கு இவங்க போய் ஓட்டு போடுவாங்க. இப்போ நம்ம பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் தான் ஓட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ மக்களவையில் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை தான் என்ன பண்ணுவாங்க? பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் என்னதுங்க? மறைமுக தேர்தல். நம்ம செலக்ட் பண்ணி
அமைச்சவங்க அவங்களுக்குள்ளே சேர்ந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்குவாங்க. அதுதான் என்னது மறைமுக தேர்தல். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்கள் கண்டிப்பாக கம்மி தான். ஏன்னா அவங்க மட்டும்தானே இருக்காங்க. நம்ம யாரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சோமோ அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அது வந்து வாக்காளர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சரி, இப்போ இதில் நிறைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் நடத்துறதுனால செலவு கம்மி. ஒரு மீட்டிங் ஹாலில் உட்கார வச்சு பண்ணாலே இது வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ செலவு கம்மி. இது வந்து என்னென்னா பெரிய நாடுகளுக்கு மட்டும்தான் உகந்ததாக வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, குறைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. அதனால் என்ன நடக்கும்? ஊழல் வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த பேரம் பேசி நடத்துகிற விஷயங்கள், நீ இதை பண்ணு நான் உனக்கு அதை பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிகழும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பின்னடைவு தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஜென்ரலாக குழந்தைங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கனால நம்ம ரொம்ப இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? அரசியல் கட்சிகள் இதை நம்ம தனியாக ஒரு பாடமாகவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரிங்க, இப்போ வந்து என்னதுங்க, அரசியல் கட்சிகள்ங்கிறது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பாலமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது அரசியல் கட்சிகளில் யார் இருப்பாங்க? அரசியல் கட்சியோட தலைவர் இருப்பார், அதோட செயற்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. இந்த 3 அங்கங்களை கொண்டதான் அரசியல் கட்சிங்கிறதையும் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸுங்க. குடியரசுத் தலைவரோட பதவியை எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ யார் யார் ஓட் பண்ணி குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க? ஓகேங்களா? பாராளுமன்றத்தின் இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். பாராளுமன்றத்தில் இரு அவைன்னா என்னதுங்க? லோக்சபா, ராஜ்யசபா. அதாவது மக்களவை, மாநிலங்களவை. அந்த 2 அவையும் வந்து என்ன பண்ணும்? ஓட் பண்ணும். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது எம்எல்ஏ சாமாவு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம்? ஓட் பண்ணுவாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நியமன உறுப்பினர்கள் மட்டும் ஓட் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து கிடையாது. அவங்க எம்பி தான். நியமன உறுப்பினர்கள்னால் யாருங்க? குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க இல்லைங்களா? லோக்சபாக்கு 2 பேரும், ராஜ்யசபாக்கு 12 பேரும் நியமிப்பாங்கங்கிறத முந்தின லெசனில் நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ண முடியாது? ஓட் பண்ண முடியாது. ஓகேங்க, அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா கட்சி முறையின் வகைகள். ஸோ இது வந்து ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறைங்கிறது ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அரசாங்கம் அமைக்கக்கூடியதில் எதிர்கட்சி அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஆளக்கூடியது ஒரே ஒரு கட்சியாக தான் இருக்கும். அதுதான் என்னது? ஒரு கட்சி முறை. ஸோ இது வந்து எங்கெங்கே நடைமுறையில் இருக்குது? சைனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். ஸோ இது எல்லாமே அப்படியே நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? 8th. அடுத்தது இரு கட்சி முறைனா என்னதுங்க? 2 கட்சிகள் மட்டுமே பங்கு பெறும். அது வந்து அமெரிக்கா, இங்கிலாந்தில் வந்து இருக்குது. இதே பல கட்சி முறை அப்படின்னா என்னென்ன? 2 மேற்பட்ட கட்சிகள் பங்கு பெறக்கூடியது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இட்டாலி. ஓகே, இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம படித்த அதே கதைகள் தான் இல்லையா? அடுத்து என்னதுங்க? அரசியல் கட்சிகளின் வகைகள். இது வந்து என்னதுங்க? ஒன்று தேசிய கட்சி, இன்னொன்று மாநில கட்சி. சரிங்களா? சரி, இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்ததான். தேசிய கட்சி அப்படிங்கிறது வந்து என்னதுங்க? ஆளும் கட்சிகள், எதிர்கட்சிகள். மாநில கட்சியும் ஆளும் கட்சி, எதிர்கட்சின்னு சொல்லிட்டு எல்லா பிரிவுலையுமே இந்த 2 விஷயங்கள் வந்து நமக்கு இருக்க தான் செய்யும். ஸோ தேசிய கட்சிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக இருக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு கட்சி தேசிய கட்சியாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4 மாநிலத்தில் என்னவாக இருக்கணும்? அது ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அது வந்து தேசிய கட்சியாக பிளேஸ் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம படித்தது தானே. ஸோ ரொம்ப வளவளவெல்லாம் போவேன்னா ப்ரீவியஸாக படித்தது தான். நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி இங்கே வாசிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா 2017 நிலவரப்படி மொத்தமாக தேசிய கட்சி நமக்கு எத்தனை இருக்குன்னா 7 கட்சிகள் வந்து இருக்குது. அதை மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மாநில கட்சிகள். இந்த 7 தேசிய கட்சிகள் தவிர நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் எல்லாமே என்னென்னு தான் சொல்லுவோம்? மாநில கட்சின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து தேசிய கட்சியாக இன்னும் மாறலை. அப்போ அதெல்லாம் என்னவாக தான் இருக்கும்? மாநில கட்சிகளாக மட்டும்தான் இருக்கும். மாநில கட்சிகள்னு சொல்லுவோம், இல்லைன்னா பிராந்திய கட்சிகள்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கட்சிகளோட அங்கீகாரம் பற்றி ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிட்டோம். ஸோ ரொம்ப திரும்ப அதவே போட்டு வளவலன்னு கிளாஸ் நடத்தி டைம் இழுக்க வேணாம். ஓகேங்களா? சரிங்க, அடுத்து வந்து எதிர்கட்சி பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்கட்சினா யாரும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியவங்க ஆளும் கட்சி. அவங்க தான் செலக்ட் ஆகிருக்காங்க ஸ்டேட்டை வந்து ஆள்றதுக்கு. அவங்களுக்கு அடுத்தபடியாக கீழே இருக்கக்கூடிய செகண்ட் பிளேஸில் இருக்கவங்க தான் யார்? எதிர்கட்சி. அந்த எதிர்கட்சியோட தலைவர் வந்து என்னவா இருப்பார்? கேபினட் அமைச்சராக வந்து இருப்பார் இல்லைங்களா? அதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கேபினட் அமைச்சராக வந்திருப்பார். அடுத்து பொது கணக்கு குழுவின் தலைவராக இவர் அரசு துறைகளின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குவதோடு மக்கள் நலனுக்காக செலவிடப்படும் பொது பணத்தை ஆய்வு செய்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுல என்னென்னலாம் இருக்குது பாருங்கள்.
கேபினட் அமைச்சராக இருக்க முடியும், பொது கணக்கு குழுவோட தலைவராகவும் இருக்க முடியும். அங்கே மக்களுக்காக செலவிடப்படக்கூடிய பணங்களை ஆய்வு செய்பவரும் யார் தான்? எதிர்க்கட்சி தலைவராக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் படிக்கல இல்லைங்களா, கேபினட் அமைச்சருங்க மட்டும்தான் படித்தோம். இந்த பொது கணக்கு குழுவோட தலைவராக இருப்பார், அந்த பணத்தை ஆய்வு செய்பவராக இருப்பார், இதெல்லாம் நம்ம படிக்கல இல்லைங்களா, இதெல்லாம் இங்கே தான் நம்ம புதுசாக படிக்கிறோம். அடுத்தது, மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஸோ அதில் இவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அதாவது மத்திய கண்காணிப்பு ஆணையத்தோட தலைவரையும் அதோட உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிறதுல இவருக்குமே ஒரு பங்கு வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்தது அழுத்த குழுக்கள். ஸோ அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இங்கே தான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற சொல் வந்து ஐக்கிய அமெரிக்கா நாட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பொது நலன்களை பாதுகாக்கிறது. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, அழுத்தம்னா என்னது, ப்ரெஷர், அவ்வளோதானே. ஸோ ஆளும் கட்சிக்கு ப்ரெஷர் கொடுத்து ஒரு வேலைகளை வந்து செய்கிறது, இல்லை நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சுட்டி காட்டுறதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னதுங்க அழுத்த குழுக்கள். இவங்க மேக்ஸிமம் வந்து வணிகத்தை பேஸ் பண்ணவங்களாக இருப்பாங்க. இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். அழுத்த குழுக்கள்ங்கிறவங்க எதை பேஸ் பண்ணவங்களாக இருப்பாங்க, வணிகத்தை பேஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. அவ்வளோதான், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இந்த அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகள் இதை நீங்கள் வாசிக்கிட்டிங்கன்னா போதுங்க. ஸோ இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளத்தின் கூட்டமைப்பு, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், அகில இந்திய விவசாயிகளின் சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், அகில இந்திய மாணவர் சம்மேளனம், அடுத்தது அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, அடுத்து இளம் பதாகா சங்கம், தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு விவசாயிகளின் சங்கம், நர்மதா பச்சாவோ அந்தோலன். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த நர்மதா பச்சாவோ அந்தோலன்கிறது வந்து நமக்கு புக் பேக்கில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து முடிஞ்சிச்சு இல்லைங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து சும்மா ரீட் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. இது மெமரைஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு கண்டென்ட்டும் இங்கே வந்து உள்ளே இருக்காது. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்டு, அரசியலோட மற்றொரு முகம் அப்படிங்கிறது அழுத்த குழுக்கள்னு வந்து சொல்லலாம். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வணிகத்தை வந்து சார்ந்திருக்கும் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் பெருசாக வேறு எதுவும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ஸோ நான் லெசன் 1 படிக்கும் போதே சொன்னேன் இல்லைங்களா, 6th-லேருந்து 8th வரைக்கும் நம்ம என்ன படித்தோமோ அதவே நம்ம திரும்ப படிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா, ஸோ இந்த பாடமே உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கு இல்லைங்களா. சரிங்க. அடுத்தது 1 மார்க்ஸ் பார்த்துடலாங்களா. சரி, இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து. ஓகேவா. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சுதந்திரமான அமைப்பு. அடுத்தது 3வது கேள்விக்கு ஆப்ஷன் சி பிரிவு 324. அடுத்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பகுதி 15. அடுத்தது 5th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தேர்தல் ஆணையம். அடுத்தது 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகே. அடுத்து 7th கொஸ்டின் வந்து பார்த்துருவோமா. ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2014. அடுத்தது 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. அடுத்தது 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகேங்க. அடுத்தது முதல் கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா 3, 2வது கேள்விக்கு ஜனவரி 25, அடுத்து வந்து 2வதுக்கு 25ங்களா, 3வது கேள்விக்கு பல கட்சி முறை, 4வது கேள்விக்கு 7 கட்சிகள், அடுத்தது 5வது கேள்விக்கு அழுத்த குழுக்கள். இந்த நர்மதா பச்சாவோ அந்தோலன் அப்படிங்கிறது என்னதுங்க, அழுத்த குழுவில் ஒன்று தானே. ஸோ அவ்வளோதான். அடுத்தது தேசிய கட்சி மொத்தம் எத்தனை இருக்குது, 7 இருக்குது. ஒரு கட்சி ஆட்சி முறை சைனாவில் இருக்குது, இரு கட்சி ஆட்சி முறை அமெரிக்காவில் இருக்குது. அழுத்த குழுக்கள்ங்கிறது வந்து வணிக குழுக்கள். அவ்வளோதாங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.